सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. கதை என்ன அப்படின்னு சொல்றார். ததஸ்தான் ஆகுலான் திருஷ்டுவா விஸ்வாமித்ரஹா அஸ்திரமோகிதான் வசிஷ்டச்சோதயாமாச காமதுக் திரிஜ யோகதா. வசிஷ்டருடைய அந்த காமதேனு இருக்கே, அது என்ன காம்போஜ யவன பாக்லிகால்னு இவாளெல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு அவ எல்லாரும் விஸ்வாமித்தருடைய அஸ்திரத்தினால என்ன ஆயிடுத்து, மேல தடுக்க முடியாதபடி நின்று போயிட்டா. அதை பார்த்து தான் ஆகுலான் திருஷ்டுவா, அந்த மாதிரி அவ குழப்பம் அடைஞ்சு நிக்கிறத பார்த்த உடனே விஸ்வாமித்ர அஸ்திர மோகிதான், எப்படி விஸ்வாமித்ர அஸ்திரத்தினாலே மோகத்தை அடைந்தவர்களாக ஆகுலான் குழம்பி நிக்கிறவாளை பார்த்த உடனே வசிஷ்டையாக சோதயாமாச, வசிஷ்டர் என்ன பண்ணார், தூண்டுறார். காமது ஏ காமதேனுவே திரிஜ யோகதா, உன்னுடைய யோகத்தினால சிருஷ்டி பண்ணு அப்படின்னார். தஸ்யா ஹுங்காரதோ ஜாதாக கம்போஜாக ரவிசன்னிபாக, அவளுடைய ஒரு ஹுங்காரத்தினால கம்போஜாக ரவி சூரியனை போன்ற பிரகாசம் உடையவர்கள். ஊதசாத சம்பூதாக பர்பராக சஸ்திரபாணையாக, ஊதஸ் அப்படின்னா காமதேனோட மடி, அதுல இருந்து பர்பராக, பர்பரர்கள்னா இந்த இவங்க மிலேச்சர்கள் மாதிரி, சஸ்திரபாணையாக. யோனி தேசாச்ச யவனாக சகிருத் தேசாத் சகாஸ்மிருதாக, யோனி தேசாச்ச யவனாக இந்த பிரதேசத்திலிருந்து யோனி பிரதேசத்திலிருந்து யவனர்களும் சகிருத் பிரதேசத்திலிருந்து சகர்களும். ரோமகூபேஷு மிலேச்சாச்ச ஹாரிதாக சகிராத்தகாக, ரோமக்கும் அதனுடைய உடம்புல இருந்து மிலேச்சாக, அதுக்கப்புறம் ஹாரிதாகன்னர், ஹாரிகாகான்னு ஒரு படம் உண்டு, கிராத்தகாக, இவர்கள்லாம் அந்த வெளியில் இருக்க ஜாதி விசேஷங்கள். தைஸ்தன் நிஷூதிதம் சர்வம் விஸ்வாமித்ரஸ்ய தட்சணாத், அவ அவ்வளவு பேர் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரருடைய பலத்தை அழிச்சுட்டா. தபதாதி கஜம் சாஸ்வம் சரதம் ரகுநந்தன ச பதாதி கஜம், பதாதினாக்க ஃபுட் சோல்ஜர்ஸ், காலாட்படைகள், கஜம் அஸ்வம், அஸ்வத்தோடு கூடிய ரதங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணா, நிஷூதிதம் சர்வம் நிஷூதிதம் எல்லாம் அழிக்கப்பட்டு. திருஷ்டுவா நிஷூதிதம் சைன்யம் வசிஷ்டேன மகாத்மனா விஸ்வாமித்ர சதானாந்து சதம் நானாவிதாயுதம் அபியதாவத் சுசங்கிருத்தம் வசிஷ்டம் ஜபதாம்பரம். தன்னுடைய படைகள் அத்தனை அழிஞ்சதை பார்த்தோன்னே காமதேனோட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்ட்டு என்ன பண்ணார், விஸ்வாமித்திரருடைய 100 பிள்ளைகளும் அவ்வளவு பேர் என்ன பண்ணார், விஸ்வாமித்ர சுதானாந்து சதம், விஸ்வாமித்திரருடைய பிள்ளைகள் 100 பேர், நானாவித ஆயுதம் பல ஆயுதங்களை தரித்துண்டு அபியதாவத், அபியதாவத் தாவி ஓடி வந்தாங்க, சங்கிருத்தம் ரொம்ப ஒரு வசிஷ்டம் ஜபதாம்பரம். வசிஷ்டரை பார்த்து, வசிஷ்டரை விட்டேனா பாரு ஒன்னாலதானே இவ்வளவுன்ட்டு வசிஷ்டர் மேல தாவின்னு ஓடின்னு வராங்க. ஹுங்காரேன்னு தான் சர்வான் நிறுத்ததாக மகான் ரிஷிகி, கபிலர் மாதிரிதான் ஒரு ஹுங்காரம் பண்ணினார். ஹுங்காரத்தை என்ன எடுத்து நிறுத்ததாக அவ்வளவு பேர் எரிஞ்சு போயிட்டா. தே சாஸ்வரத பாதாதாக, வெறும் அவா மட்டும் இல்ல, அவர்கள் ஒவ்வொருத்தரும் படையோட இருக்காங்க, பதாதிகள் ரதங்கள் அஸ்வங்கள் எல்லாத்தோட கூடின படைகளோட. அவ்வளவு என்ன பண்ணார், ஒரு ஹுங்காரத்தினால நிறுத்திட்டார். தஸ்மீகிருதா முகூர்த்தேன விஸ்வாமித்ர சுதாஸ்ததா, எல்லாரும் ஒரு க்ஷணத்துல, முகூர்த்தம் ஒரு க்ஷணத்துல பஸ்மீகிருதாக. திருஷ்டுவா விநாசிதான் சர்வம் பலம் ச சுமஹாயசாக தவ்ரீடம் சிந்தையா விஷ்வ விஸ்வாமித்ரோ அபவத்ததா. திருஷ்டுவா அவ்வளோத்தையும் பார்த்தார். விஸ்வாமித்ரர் ஒரு மகாபெரிய வீரர், தன்னுடைய சுத்தர்கள் 100 பிள்ளைகள், அவ்வளவு பெரிய படைகள், அவ்வளவு காலாட்படை, யானை, அவ்வளவும் ஒரு பசுமாடு, ஒரு வசிஷ்டர், ஒரு முனிவர் எல்லாத்தையும் என்ன பண்றார், ஒரு க்ஷணத்துல அத்தனையும் ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிட்டார். சோ அவருக்கே தான் இவ்வளவு பெரிய வீரனா இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு வெக்கம் வந்துருக்கு. தவ்ரீடம் சிந்தையா விஷ்டவா, வெக்கத்தோட எதனால இப்படி நடந்தது, தன்னால எதிர்த்து நிக்க முடியாம இந்த மாதிரி போறதுக்கு காரணம் என்ன. சோ சவ்ரீடம் சிந்தையாமாச விஸ்வாமித்ரோ சிந்தையா விஷ்டோ விஸ்வாமித்ரோ அபவத்ததா. சிந்தையா ஆவிஷ்டா, சிந்தையினாலே கவலையினாலே பிடிக்கப்பட்டவராய், வெட்கத்துடன் கவலையினாலே பிடிக்கப்பட்டவர் ஆயிட்டார். சமுத்திர இவ நிர்வேகா பக்ததம்ஷ்ட இவோரகா உபரக்த இவாதித்யா சத்யோ நிஷ்பிரபதாம் கதா. சமுத்திர இவ நிர்வேகா, சமுத்திரம் அலையே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும். பக்ததம்ஷ்ட இவோரகா, பாம்போட பல்ல பிடிங்கிட்டா அந்த பாம்பு எப்படி இருக்கும். உபரக்த இவாதித்யா, ஒரு கிரகணம் சூரியனை பிடிச்சிட்டா அந்த சூரியன் எப்படி இருப்பான். அந்த மாதிரி விஸ்வாமித்தர் என்ன பண்ணார், சத்யா நிஷ்பிரபதாம் கதா, ஒரு நிமிஷத்துல ஒரு களை எழுந்து போச்சு. ஹதபுத்திர பலஹா தீனஹா லூனபக்ஷ இவத்வஜஹா, ஹதபுத்திர பலோ தீனஹா, தன்னுடைய பிள்ளைகளும் சுட்டு போயிட்டா, பலமும் போயிடுத்து, அவ்வளவும் இழந்தவர் என்ன ஆயிட்டார், லூனபக்ஷ இவத்வஜஹா, த்விஜஹான்னா பறவை, லூனபக்ஷனா ரெக்கைகளை இறந்த பறவை போல,
சோ ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் பட ரெண்டும் போயிடுது. குத சர்வ பலோத்சாகா நிர்வேதம் சமபத்தியத ஹத சர்வ பலோத்சாகா ஹத தர்ப்ப பலோத்சாகா அப்படின்னு ஒரு பாடம். ஹத தர்ப்பம்னா அவருடைய கர்வம்லாம் அத்தனை என்ன ஆயிடுது, நான் ராஜாட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற கர்வம், பலம், அவருடைய ஸ்ட்ரென்த், உற்சாகம், அவருடைய வேகம் அவ்வளவும் ஹத போயிடுத்து, போக்கடிக்கப்பட்டு. நிர்வேதம் சமபத்தியத, நிர்வேதம்னா ஒரு விரக்தி அடைஞ்சிட்டார். புத்திரமேகம் ராஜ்யாய பாலையேத்தி நியுஜ்யச்ச, என்ன பண்ணார், பழச்சிருக்கிற பிள்ளையில ஒருத்தனை கூப்பிட்டார், நீ போய் ராஜ்யத்தை பாலனம் பண்ணப்போ அப்படின்னு ராஜ்யத்தை பாலனம் பண்றதுக்கு அவன் என்ன பண்ணார், நியோகம் பண்ணினார். பிருத்திவியும் க்ஷத்ர தர்மேன வனமேவ அபிபத்தியத, பிருத்திவியும் க்ஷத்ர தர்மேன பாலைய, பூமியை ஒரு க்ஷத்ரியனுடைய தர்மத்தோட நீ பாலனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தபஸ்காக என்ன பண்ணார், வனமேவ அபிபத்தியத சகத்வா ஹிமவத் பார்ஸ்வே கிண்ணரோரக சேவிதம் மகாதேவ பிரசாதார்த்தம் தபஸ்தேபே மகாதபாக. கிண்ணறர்கள் உரகர்கள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போய் மகாதேவ பிரசாதார்த்தம், பகவானுடைய பிரசாதத்துக்காக தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். கேனச்சித் துத காலேன தேவேஷோ ரிஷபத்வஜா தர்ஷயாமாச வரதா விஸ்வாமித்ரம் மகாமுனி. கேனச்சித் துத காலேன, கொஞ்ச காலம் அவர் அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தேவேஷோ ரிஷபத்வஜா, ரிஷபத்வஜனாக்க விடைக்கொடியும், அதாவது பரமேஸ்வரன். தர்சியாமாச வரதா, வரம் கொடுக்கறதுல இவர் சிறந்தவர். சத்துன்னு உடனே ஆசுதோஷினே பகவானுக்கு பேரு. அவர் என்ன பண்ணார், விஸ்வாமித்ரம் மகாமுனின் தர்சயாமாச. கிமர்த்தம் தப்பிசே ராஜன் ப்ரூஹியத்தே விவக்ஷிதம். ராஜன், ஏ ராஜாவே, கிமர்த்தம் தப்பிசே, எதுக்காக தபஸ் பண்ற, ப்ரூஹியத்தே விவக்ஷிதம், உனக்கு என்ன உனக்கு வரதோஸ்மி, நான் வரம் கொடுக்கிறவனா இருக்கேன், உனக்கு வேணுங்கிற வரத்தை நான் இப்ப கொடுக்குறேன். வரோ எஸ்தே காங்கிதா சோ அவிதீயதாம், உனக்கு விரும்பின வரம் படுமோ, எஸ்தே வரஹா காங்கிதா அவிதீயதாம். ஏவ முக்தஸ்து தேவேன விஸ்வாமித்ரோ மகாதபாக பிரணிபத்திய மகாதேவம் விஸ்வாமித்ரோ அப்ரவீதிதம். ஏவம் முக்தஸ்து தேவேன, இப்படி அதாவது பரமேஸ்வரனால சொல்லப்பட்ட விஸ்வாமித்திரர், மகாதபாக மிகவும் கடுமையான தபஸ் பண்ணக்கூடிய விஸ்வாமித்திரர், பிரணிபத்திய மகாதேவம் பரமேஸ்வரனை பிரணிபத்திய நமஸ்காரம் பண்ணி விஸ்வாமித்ரஹா இதம் அப்ரவீத், இப்ப கீழே சொல்ல போற வார்த்தைய பகவானை பார்த்து சொன்னார். எதி துஷ்டோ மகாதேவ தனுர்வேதோ மமானக சாங்கோபாங்கோபனிஷதா சரஹஸ்ய பிரதீயதாம். யானி தேவேஷு சாஸ்திராணி தானவேஷு மகர்ஷிஷு கந்தர்வ யக்ஷ ரட்சஸ்து பிரதிபாந்து மமானக தவ பிரசாதாத் பவது தேவதேவ மமேப்சிதம் ஏவமஸ்தி தேவேஷோ வாக்கியமுக்த்வா கதஸ்ததா. எதி துஷ்டோ மகாதேவ, நீ என்கிட்ட நான் பண்ணின தபஸ்னால உனக்கு சந்தோஷம் வந்தது வாஸ்தவமா இருந்தால், தனுர்வேதோ மம அனக, தனுர்வேதா, தனுர்வேதத்தை எப்படி தாங்க உபாங்க உபனிஷதா சகரஸ்த ரகசியா. தாங்க உபாங்க, அதாவது வேதத்துக்கு எப்படி ஷடங்கங்கள் இருக்கோ, ஷடங்கங்களுக்கு மேல உபாங்கங்கள்லாம் எப்படி இருக்கோ, அந்த மாதிரி சாங்கோபாங்கமாக, அதாவது சகலத்தையும் சேர்ந்ததாக. அதாவது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கம்னாக்க கூடவே இருந்துண்டு, அதாவது இப்ப பூஜை பண்றோம், பூஜை பண்ணும்போது சாதாரணமா இப்ப முதல்ல என்ன பண்றோம், பிள்ளையார் பூஜை பண்றோம். என்ன கரிஷமான சக்கரமனஹா நிர்விக்ன பிரசிமாத்தியம் ஆதோ மகாகணபதி பூஜை சங்கல்பம் பண்ணிட்டு மகாகணபதி பூஜை ஆனோடனே என்ன பூஜை பண்றோமோ அந்த பூஜைக்கு ஆரம்பிச்சு நம்ம பண்றோம். பண்ணும்போது கலச பூஜை பண்றோம். கலச பூஜையும் தனி பூஜை தான். அதாவது திரவியாதி சுத்தியர்த்தம், ஆத்ம சுத்தியர்த்தம் கலச பூஜாம் கரிஷியே, ததங்கம் கலச பூஜாம் கரிஷியன்னு சொல்லுவா. சகல சுத்தியர்த்தம்னு சொல்லிக்கிறது இல்ல, ததங்கம் கலச பூஜாம் கரிஷியே அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா உண்மையில சகல பூஜா திரவிய உபகரணாதி ஆத்ம சுத்தியர்த்தம் கலச பூஜாம் கரிஷியே அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம். இப்ப கணபதி பூஜைக்கும் அந்த பண்ற பிரதான பூஜைக்கும் என்ன சம்பந்தம்? பிரதான பூஜை இப்ப கலச பூஜை பண்ணலன்னு சொன்னோம்னா, கலச ஜலத்தினால அந்த திரவியங்களை புரோக்ஷிக்கல அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? திரவியத்துக்கும் சுத்தி இருக்காது. திரவியத்துக்கு சுத்தி இருக்காதனால அந்த சுத்தம் இல்லாத திரவியங்களை உபயோகப்படுத்தினா, சுத்தம்னா நம்ம அலம்புறது மட்டும்ங்கிறது இல்ல. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, கிரீஹீம் புரோக்ஷதி, அதான் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம அலம்பி எடுத்து வச்சிருப்போம். அலம்பி எடுத்து வச்சிருந்தோம்னாலும் சுத்தமான ஜலத்தினால புரோக்ஷணம் பண்ணணும். புரோக்ஷணம் பண்ணாதான் வஸ்துக்களுக்கு சுத்தி. இப்ப முழுக்க அலம்பரமா அலம்பலையான பிரச்சனை இல்ல, புரோக்ஷணத்தினால சுத்தி கிடைக்கிறது. சோ அந்த கலச ஜலத்தினால சகலத்தையும் புரோக்ஷிச்சு நம்ம என்ன பண்றோம், சுத்தி பண்ணிக்கிறோம். இப்ப அந்த சுத்திங்கிறது உபயோகப்படுற வஸ்துக்கள்ல இருந்து எந்த புண்ணியம் கிடைக்கணுமோ அபூர்வம், அந்த அபூர்வம் பூராவா கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவுறது. ஆனா இந்த பிள்ளையார் பூஜைன்னு ஒண்ணு பண்றோமே, அதனுடைய லாபம் என்ன? அது பூஜைக்கு எதுக்கும் டைரக்டா சாட்சாத்து சம்பந்தப்படல. ஆனா அந்த பிள்ளையார் பூஜை பண்றதுனால இந்த நம்ம எடுத்துட்டு இருக்கிற பூஜை இருக்கு பத்தில, அந்த பூஜைக்கு தடை எதுவும் வந்துடாம அது முழுக்க முடியறதுக்காக அது என்ன இருக்கு, வெளியில இருக்கு. அதாவது ஒரு காரியம் பண்ணும்போது காரியத்துக்கு வெளியில இருந்துட்டு உதவுறது, காரியத்துக்கு உள்ள இருந்துட்டே உதவுறது அப்படின்னு உதவுறதுல ரெண்டு விதம். உதவுறதுல இன்னும் பல விதங்கள். வெளியில இருந்து உதவுறது காரியத்தினுடைய பலனை நம்ம அனுபவிக்கும்படி செய்யறது. இப்ப உதாரணத்துக்கு
பிள்ளையார் பூஜை ஆரம்பிச்சிருக்கோம். பிள்ளையார் பூஜைங்கிறது என்ன? விரதம். தரிசிய கணநாதத்தையும் விரதம் சம்பத்கரம் சுபம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? விரதம் பண்ணணும். விரதம்னா மறுநாளைக்கு புனഃபூஜை பண்ணி பாரணை பண்ணி முடிக்கிற வரைக்கும் பிள்ளையார் பூஜை முடியல. ஸோ முதல் நாளைக்கு ஏகாதசின்னு ஆரம்பிச்சதுனாக்க, ஏகாதசிங்கிறது வெறும் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது இல்ல. முதல் நாள் துவாதசி அன்னைக்கு ராத்திரி உபவாசம், துவாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. சாரி, தசமி அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு கிடையாது. மறுநாளைக்கு ஏகாதசி ஃபுல்லா உபவாசம். அதுக்கப்புறம் துவாதசி அன்னைக்கு, துவாதசி புல் தேவா இருந்ததுன்னா ஹரிவாசனம் இருக்கும். ஹரிவாசனம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? பாரணை பண்ணணும். பாரணைங்கிறது வெறும் சாப்பிட்றது இல்ல. பாரணைங்கிறது உப்பு இல்லாத ஏதாவது ஒரு ஆகாரம் ஒண்ணு எடுத்துன்னு என்ன பண்றது? நம்ம சாப்பிடாம இருந்ததை முடிச்சுக்கிறது. உப்பு இல்லா அதுல பிராணாகுதி பண்ணும்போதே சேர்த்து பண்ணிக்கணுமா? பிராணாகுதி பண்ணினோடனே பண்ணணுமா? முன்னாடி பண்ணிக்கிறதா பின்னாடி பண்ணிக்கிறதா? அதெல்லாம் வேற பட்சவேதங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணணும்னாக்கா, சாதாரண நம்ம உப்பு இல்லாத நாத்திகிரியை பண்ணி அதை சாப்பிட்டு பாரணையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? மேல சாப்பாடு சாப்பிடுவா. இல்ல பிராணாகுதி பண்ணி நான் ஆத்திகிரியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் மேல சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அந்த இது இருக்கும், சம்பிரதாயங்கள் இருக்கும். அப்ப அது வரைக்கும் என்ன ஆயிடுத்து? ஏகாதசி போறது. ஏகாதசிங்கிறது தசமியில ஆரம்பிச்சு ஏகாதசி முழுக்க இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணம் முடிகிற வரைக்கும் ஏகாதசி இருக்கு. இதுல நடுவுல ஏதாவது என்ன ஆயிடுத்து? ஆத்துல விருத்தி அப்படின்னா என்ன ஆகும்? இல்ல ஏதாவது தோஷம், இல்ல ஏதாவது ஊர்ல கலகம், இல்ல பயங்கர மழை, என்ன அர்ஜென்டா என்ன பண்ண இருக்கு, மாடியில போய் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுனாக்க இளம் தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னாக்க, அந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளால விரதத்தை ஆரம்பிச்சு விரதத்தை ஒழுங்கா முடிக்க முடியுமோ? சோ இதுல ஏதாவது க்ஷோபங்கள் வரலாம். எப்படிதான் வரணும் ஏதா வரணுங்கிறது கிடையாது. க்ஷோபம் வரும்போது விரதத்தை முடிக்க முடியாம போறது, விரதத்தை முடிச்சாலும் அந்த பலனை அனுபவிக்க முடியாம போறது. சோ அந்த மாதிரி பலனை அனுபவிக்க முடியாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பலன் கிடைக்கணுமோ, என்ன அபூர்வம் கிடைக்கணுமோ, அந்த மகாபூர்வம் இல்ல பலாபூர்வம்னு சொல்ற பாருங்க, அந்த பலாபூர்வத்தினுடைய பலன் பூர்ணமா நம்மளுக்கு கிடைக்கணும்னு அதை அனுபவிக்கணும்னா, அது அனுபவிக்கிறதுக்கு உபகாரியாக ஒரு அனுபவம் இருக்கு. அதுக்கு பேரு ஆறாவது உபகாரகம்னு பேரு. ஆறாவது உபகாரகம்னாக்க வெளியில இருந்து உதவி செய்யறதுன்னு அர்த்தம். சன்னிபத்தியோபகாரகம் அப்படின்னா அந்த காரியம் நிறைவேறதுக்கே எது உபயோகமா இருக்கோ அது சன்னிபத்தியோபகாரகம். இப்ப சாங்கம் உபாங்கம் அப்படின்னு சொன்னோம்னா, சாங்கம் அப்படின்னு சொன்னோம்னா சன்னிபத்தியோபகாரகம் அந்த கர்மாவுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறது. உபாங்கம்னா வெளியில இருந்துட்டு, அதாவது வேதத்தையே புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கிறது அங்கம். அது எதை புரிஞ்சுக்கணுமோ அதுக்கு எக்ஸ்ட்ராவா சில இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையா இருக்கிறதுலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் உபாங்கம்னு பேரு. சோ இந்த சாங்கோபாங்கம். அதுக்கப்புறம் உபனிஷத். உபனிஷத்துங்கிறது அதுல ரகசியமா இருக்கக்கூடியது, அதாவது அதனுடைய வித்யாபலம், அது என்னவோ அதுக்கு பேரு உபனிஷத்துன்னு பேரு. ரகசியம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தனுர்வேதத்தை பயன்படுத்திக்கிறதுக்கான ரகசிய மந்திரங்கள் உபதேசத்தினால மட்டுமே தெரிஞ்சுக்கக்கூடியவைகள். இந்த மாதிரி ஒரு வித்தியின்னு எடுத்துட்டா அந்த வித்தியைக்கு பல அம்சங்கள். இப்ப உபனிஷத்துன்னு இந்த இடத்துல சொல்லி இருக்கிறதுல இருந்து என்ன இருக்கு, அதாவது சர்வே வேதா எத்ததும் ஆமனந்தி, வேதத்துல கர்மகாண்டம் மட்டும் இருக்கு. பட் கர்மகாண்டத்தினுடைய தாற்பயம் என்னங்கிறது உபனிஷத் மூலமா தெரியறது இல்லையா? அதான் சாங்க உபாங்க உபனிஷத் சரகசியம். சோ தனுர்வேதத்தை இவ்வளவு அம்சத்துடனும் கூடினதாக பிரதிபாந்து, அவைகள் எனக்கு தெரிய தோணட்டும், பிரதியதாம் எனக்கு கொடுங்கோ அப்படின்னார். யானி தேவேஷு அஸ்திராணி தானவேஷு மகர்ஷிஷு கந்தர்வ யட்ச ரட்சசு பிரதிபாந்து. யானி தானவேஷு மகர்ஷிஷு, தானவர்கள்ட்டையும் மகர்ஷிகள்ட்டையும், யட்ச ரட்ச இவர்கள்ட்டையும் இருக்குமோ அஸ்திரங்கள் இருக்குமோ அவைகள் எனக்கு பிரதிபாந்து தோணட்டும் அப்படின்னார். தவ பிரசாதாத் பவது தேவதேவ மமைப்சிதம், உன்னுடைய பிரசாதத்தினால எனக்கு இவைகள் அத்தனையும் கிடைக்கட்டும் அப்படின்னார். ஏவம் அஸ்திதி தேவைசா வாக்கியம் முக்துவா ததஸ்ததா, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், கிளம்பிட்டார். பிராப்தி இதுல எல்லாம் ஆக்சுவலா கௌதம தர்ம சூத்திரத்துல பாத்தீங்கன்னாக்க உபனிஷத்துங்கிறதுக்கு போல ரகசியம் அப்படின்னா, இப்ப சாங்கம் சகரகசியம் அதியே சாந்தோக்கியெல்லாம் கூட உபனிஷதம்னு இருக்காது. உபனிஷத்துங்கிறதுக்கு ஒரு காலத்துல இருந்த பேரு ரகசியம் அப்படிங்கிறது, பின்னாடி இந்த உபனிஷத்துங்கிற பேர் வந்துருக்கு. தவ ஏன்னா ஏவம் வேதா இத்தி உபனிஷத்துன்ற வார்த்தை உபனிஷத்துங்கிறது வேதத்திலாம் கூட வரும். அதாவது இதனுடைய தாத்பரியம், உபனிஷத்துனா அர்த்தம் விசேஷம், தாத்பரியம், ஞானம் அப்படின்னு அர்த்தம். உபனிஷத்துனா ஆச்சாரிய தேர்ந்து தெரிஞ்சுக்கக்கூடிய வித்யை, அந்த வித்யைக்கு ரகசியம்னு பேரு. தவ பிரசாதாத் பவது தேவதேவ மமேஸ்திதம் ஏவம் அஸ்திதி தேவேசா வாக்கியமுக்துவா கதஸ்ததா பிராப்தி சாஸ்திராணி தேவைசாத் விஸ்வாமித்ரோ மகாபலா. தேவேசன் இருந்தே அஸ்திரங்கள் அத்தனையும் அடைஞ்சிட்டார். இனிமே என்னை யார் ஜெயிக்க முடியும், விஸ்வாமித்திர பார்த்தேனா விட்டேனா ஒரு கை அவர் அப்படின்ட்டு என்ன பண்றேன், தர்ப்பேண மகதா யுக்தா தர்ப்பபூர்ணோ அபவத்ததா. என்ன தர்ப்பேண மகதா யுக்தா, அவர் என்ன பண்ணார், பெரிய கர்வத்தோட கூடினவராய், அப்படியே கர்வமே வடிவெடுத்தவராய், பகவான் அவ்வளவு அஸ்திரமும் கிடைச்சாச்சு, பகவானுடைய அஸ்திரத்துக்கு எதிர்க்க யாரால நிக்க முடியும், தர்ப்பபூர்ணோ அபவத்ததா. விவர்தமானோ வீரியேன சமுத்திர இவ பர்வணி, அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல சமுத்திரம் எப்படி பொங்குமோ, எப்படி அதிகமான அலை அடிக்குமோ, அந்த மாதிரி என்ன பண்றார், அவ்வளவு உற்சாகத்தோடையும் வேகத்தோடையும் வரார்.
ஹதம் மேனே ததாராம வசிஷ்டம் ரிஷி சத்தமம் நினைச்சார். தொலைஞ்சா இன்னைக்கு வசிஷ்டர் அப்படின்னா, இவ்வளவு வஸ்திரங்களோட நான் போய் சண்டை போட போறேன், வசிஷ்டர் என்னை எதிர்த்து நிக்க முடியாது, வசிஷ்டர் காலி அப்படின்ட்டு. தத்தோ கத்வா ஆசிரம பதம் முமோச்ச ஆஸ்திராணி பார்த்திவஹா. என்ன பண்ணார், வசிஷ்டர் வர வரைக்கும், வசிஷ்டர் எதிர்பார்க்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்குல்ல. அதனால என்ன ஆயிடுச்சு, தத்தோ கத்வா ஆசிரம பதம் முமோச்ச அஸ்திராணி. அவர் ஆஸ்திரத்தை தான் என்ன பண்ணார், நேரா விட ஆரம்பிச்சார். ஏன்னா தர்ப்பம்னா அந்த இடத்துல ரெண்டு தர்ப்பத்துக்கு என்ன காரணம்னா, ஒண்ணு அஸ்திரம் கிடைச்சதுனால ஒரு தர்ப்பம், இன்னொன்னு தன் பிள்ளை எல்லாம் போயிட்டான் அப்படிங்கறதுனால வர கோவம். அதனால என்ன பண்ணார், போன உடனே அந்த கோபத்தினால முமோச்ச அஸ்திராணி தானாகவே எல்லா அம்புகளையும் விட ஆரம்பிச்சார். எய்ஸ்த தபோவனம் நாம நிர்தக்தம் அஸ்திர தேஜஸா. அந்த அஸ்திரங்களுடைய தேஜஸ்னால அந்த தபோவனமே என்ன ஆயிடுது, கிட்டத்தட்ட எரிஞ்ச மாதிரி ஆயிடுது. அதனுடைய சூடு தாங்காம தபோவனமே அப்படியே காஞ்சி போச்சு. உதீரியமான அஸ்திரம் தத் விஸ்வாமித்திரஸ்ய தீமதா திருஷ்டுவா விப்ரத்ருதா பீதாக முனையா சதசோ திசா. உதீரியமான அஸ்திரம், அஸ்திரம் எப்படி இருக்கு, உதீரியமானம் வந்து விழுந்துட்டே இருக்கு. அது விழுந்துட்டே இருக்கிற அஸ்திரத்தை பார்த்த உடனே என்ன ஆகும்னா, திருஷ்டுவா விப்ரத்ருதாக, அவர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணாங்க இருந்து பிராமணர்களா பயந்து போய், பீதாக முனையா சதசோ திசா விப்ரத்ருதாக, எல்லாரும் என்ன பண்ணாங்க, விழுந்தடிச்சுன்னு ஓடி போயிட்டாங்க. ஒரு பக்கமா நிக்க முடியல, எல்லாரும் பல பக்கமாக ஓடிவிட்டார்கள். தான் விப்ரத்ருதாக விப்ரத்ருதாக பலாயிதாக ஓடிவிட்டார்கள் அர்த்தம். வசிஷ்டத்திற்கு ஏ சிஷ்யாக, வசிஷ்டருடைய சிஷ்யர்கள், ஏச்சவை மிருகபக்ஷினா, அங்க இருக்கிற வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் இருக்கிற மிருகங்களும் பட்சிகளும், வித்ரவந்தி பயாத்வீதாக நானா திக்ய சகத்திரதா, ஆயிரக்கணக்கில் அங்க இருந்த பட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுது, நானா திக்யா பல திசைகள் ஓடிடுத்து. வசிஷ்டிய ஆசிரம பதம் சூன்யமாசீத் மகாத்மனஹா. ஒரு க்ஷணத்துல வசிஷ்டருடைய ஆசிரமம் என்ன ஆயிடுத்து, யாருமே இல்லாம காலி ஆயிடுச்சு, சூன்யமாசி. முகூர்த்தமேவ நிஷப்தம் ஆசீத் ஈரின சன்னிபம். அது என்ன எடுத்து முகூர்த்தம், ஒரு க்ஷணகாலம் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், இப்ப வசிஷ்டர் மட்டும்தான் இருக்காரு, வேற யாரும் இல்ல. பலவிதமான பசுக்களும் பறவைகளும் எல்லாம் என்ன எடுத்து அந்த இடத்த விட்டு கம்ப்ளீட்டா ஓடி போயிடுது. அதனால அவருடைய ஆசிரம பதம் என்ன எடுத்து ஒரு 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 க்ஷணகாலம் எல்லா விதமான பிராணியும் இல்லாதனால ஈரினம், ஈரினம்னு சொன்னோம்னாக்க பாலைவனம் மாதிரி ஊஷர பூமி, ஈரின சன்னிபம், ஊஷரம் போல ஒரு க்ஷணகாலம் எல்லாம் ஒன்னும் இல்லாம போய், ஒரு பாலைவனத்துல எந்த ஜனங்கள் இருக்கும், எந்த புல் பூந்து செடி இருக்கும், அந்த மாதிரி பாலைவனம் போல மறுபூமி போல ஒரு செகண்ட் காலியா போயிடுது. பதத்தோ வை வசிஷ்டஸ்ய மா பைரிதி முகுர்முகு நாசையாம் யத்ய காதேயம் நீஹாரமிவ பாஸ்கரஹா ஏவமுக்த்வா மகாதேஜாஹ வசிஷ்டோ ஜபதாம்பரஹ விஸ்வாமித்ரம் ததா வாக்கியம் சரோஷம் இதம் பிரவீத். அப்ப வசிஷ்டர் என்ன பண்ணார், பயப்படாதீங்கோ பயப்படாதீங்கோன்னு எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, ஓடாதீங்க பயப்படாதீங்கோ, மா பைஹி மா பைஹி, பயப்படாதீங்கோ, மா பைஷி அப்படின்னு வரும், மா பைஹி இது முகுர்முகு நாசையாம் எஸ்ய காதேயம். இந்த காதியனுடைய பிள்ளை இருக்கானே இவனை நாசையாமி, இன்னைக்கு ஐஸ்வர்யம் பார் அப்படின்னார். நீஹாரம் இவ பாஸ்கரஹா, சூரியன் வந்த உடனே பனியை எப்படி ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறானோ அந்த மாதிரி இந்த விஸ்வாமித்திரனை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறேன். ஏவமுக்த்வா மகாதேஜாஹ வசிஷ்டோ ஜபதாம்பரஹ விஸ்வாமித்ரம் ததா வாக்கியம் சரோஷம் இதம் அப்ரவீத். கோபத்தோட இதை பார்த்து சொன்னார், ஆசிரமம் சிரசம்ருத்தம் யத் விநாசிதவானசி துராச்சாரோகி என் மூட தஸ்மாத்வம் ந பவிஷ்யசி. ஆசிரமம் சிரசம்ருத்தம், அதாவது ஒரு விஷயத்தை வளர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்படணும், அழிக்கிறது ஒரு க்ஷணம். சோ சிரசம்ருத்தம் ஆசிரமம், ரொம்ப காலமாக வளர்க்கப்பட்ட இந்த ஆசிரமம். எவ்வளவு மரங்கள் எவ்வளவு நாள் வளர்ந்துருக்கும், இந்த பசு பட்சிகள்லாம் எவ்வளவு நாள் இங்க வளர்ந்துட்டு இருந்திருக்கும், ரொம்ப காலமாக பாடுபட்டு வளர்க்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட இந்த ஆசிரமம் சிரசம்ருத்தம். எத் விநாசித வானசி, இத விநாசம் பண்ணிட்ட. சோ அதனால என்ன ஆயிட்ட, துராச்சாரஹா, நீ ஆசிரமத்தை அழிச்சத காரணத்தினால நீ என்ன ஆயிட்ட, துராச்சாரம், அதாவது தவறான காரியத்தை பண்ணிட்ட. இந்த காரியத்தினுடைய பலன் என்னன்னு உனக்கு தெரியாது, மூடஹா தஸ்மாத்வம் ந பவிஷ்யசி, இருக்க மாட்டேன். இத்யுக்த்வா பரமக்ருத்தா தண்டம் உத்தியமிய தத்வரஹா விதூமைவ காலாக்னிஹி யமதண்டம் இவாபரம். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய தண்டத்தை எடுத்தார் கையில. இத்யுக்த்வா பரமக்ருத்தா தண்டம் உத்தியமிய, தண்டம் கையில இருக்கிற தண்டத்தை எடுத்தார். எடுத்துட்டு விதூம இவ காலாக்னிஹி, பிரளய காலத்துல அக்னி, புகை இல்லாத அக்னி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அக்னி போல ஜொலிக்கிறார். இவருடைய தண்டம் யமன் கையில இருக்கிற தண்டம் போல ஜொலிச்சுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வசிஷ்டர் இருந்தார். ஏவமுக்த்வா வசிஷ்டேன விஸ்வாமித்ரோ மகாபலஹா ஆக்னேயம் அஸ்திரம் உத்திஷ்ய திஷ்ட திஷ்டேதி சாப்ரவீத். அவர் என்ன பண்ணார், இந்த தண்டத்தை வச்சு என்ன பண்ண போற, ஆக்னேய அஸ்திரத்தை எடுத்தார், பகவான் கொடுத்த ஆக்னேய அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை எடுத்து இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த அஸ்திரத்தை விஸ்வாமித்திரர் வேலை போடுறார். போட்ட உடனே என்ன எடுத்து, பிரம்மதண்டம் சமுத்தியக்னே காலதண்டம் இவாபரம்
வசிஷ்டோ பகவான் குரோதாத் இதம் இதம் வச்சனம் அப்ரவீத். பிரம்மதண்டம் சமுத்தியமே, கையில பிரம்மதண்டத்தை எடுத்துட்டார். காலதண்டம் விவாபரம், எவனுடைய தண்டம் மாதிரி இருக்கிற பிரம்மதண்டத்தை கையில வச்சுன்னு சொல்றார். வசிஷ்டோ பகவான் குரோதாத் இதம் வச்சனம் அப்ரவீத். பகவான் வசிஷ்டர் என்ன பண்ணார்? கோபத்தோட இந்த வாக்கியத்தை சொன்னார். சத்ரபந்தோ, சத்ரபந்தோன்னு என்ன அர்த்தம்? வாஸ்தவத்துல சத்திரியனா உறவுக்காரன்னு சொல்லிக்கிறவனே, அதாவது சத்திரியனா இல்லாதவனே. சத்திரியனா என்ன அர்த்தம்? பிராமணர்களை ஆசிரமங்களை காப்பாத்துறதும் பிராமணாவுடைய சொத்தை அபகரிக்காம இருக்கிறதும் தான் சத்திரியன். ராஜ்யத்துல நல்ல வஸ்துக்களை எடுத்துக்கணுங்கிறது ராஜாவுடைய டியூட்டி தான். ஆனா அதே பிராமணன் இருந்ததுன்னா எடுத்துக்க முடியாது. சரி, பிராமணன் இருக்கிறத கேட்கிற, அதனால சத்ரபந்தோ, அதாவது வாஸ்தவத்துல எப்படி ரூல் பண்ணணும்னு தெரியாதவனே. சத்ரபந்தோ சிதோஸ்மியேஷ, உனக்கு எதிர்க்க நான் நிக்கிறேன். எத் பலம் தத் விதர்சய, உனக்கு என்ன உன்னுடைய பலம், உன்னுடைய சக்தி என்னவோ அந்த சக்தி என்கிட்ட காட்டு. நாசையாம் எத்ய தே தர்ப்பம் சஸ்திரஸ்ய தவ காதிஜ, உன்னுடைய சஸ்திரங்களையும் உன்னுடைய கொழுப்பையும் உன்னுடைய திமிரையும் நான் இன்னைக்கு அடக்கிறேன். அத்திய தர்ப்பம், உன்னுடைய திமிரை நான் இன்னைக்கு அடக்கிறேன். காமி, உன்னுடைய பலம் என்னவோ காமி. பச்சதே கஷத்திரிய பலம், உன்னுடைய கஷத்திரிய பலம் எங்க? பச்ச பிரம்ம பலம் மகத்து, பிராமணாவுடைய பலம் எங்க இருக்கு? கஷத்திரியருடைய பலம் எந்த மூலைக்கு? பிரம்ம பலம். தபசுடைய பலம் எங்க? பஸ்ய பிரம்ம பலம் திவ்யம் மம கஷத்திரிய பாம்சன, என்னுடைய திவ்யமான பிரம்ம பலத்தை பாரு. கஷத்திரிய பாம்சன, கஷத்திரியன்னு சொல்லிக்கிறவனே, பேருக்கு கஷத்திரியன்னு சொல்லிக்கிறவனே அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார். தஸ்யாஸ்திரம் காதிபுத்திரஸ்ய கோரம் ஆக்னேயம் உத்தமம், அந்த ஆக்னேயாஸ்திரம் பரமேஸ்வரனே கொடுத்தது. காதி விஸ்வாமித்திரன் பிரயோகம் பண்றது. ஆக்னேயம் உத்தமம் கோரம், அந்த அஸ்திரத்தை யாராலையும் எதிர்க்க முடியாது. உத்தமமான கோரமான அஸ்திரம். பிரம்மதண்டேன தச்சாந்தம், அது என்ன? பிரம்மதண்டத்துக்கு முன்னாடி அந்த ஆஸ்திரம் தன்னுடைய வேகத்தை எழுந்துடுத்து. அக்னேர் வேக இவாம்பசா, அக்னியினுடைய வேகமானது தண்ணி தெளிச்சா எப்படி அடங்கி போகுமோ அந்த மாதிரி அந்த ஆக்னேயாஸ்திரம் என்ன எடுத்து புசுங்கின்னு போயிடுத்து. வாருணம் செய்வ ரௌத்ரம் ச ஐந்திரம் பாசுபதம் ததா ஐஷீகம் சாபி சிக்ஷேப குபிதோ காதிநந்தனா. உடல்ல அவர் என்ன பண்றார்? வாருணம் வருணாஸ்திரத்தை, ரௌத்ரம் ருத்ராஸ்திரம், ஐந்திரம் இந்திரன் பேர் கொண்ட அஸ்திரம், பாசுபதம் பாசுபதாஸ்திரம், ஐஷீகம் அத பிரம்மாஸ்திரம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணார்? சிக்ஷேப குபிதோ காதிநந்தனா, அவ்வளவுத்தையும் என்ன பண்ணார்? காதிநந்தனா விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்? அவர் மேல எரியறார். மானவம் மோகனம் செய்வ, மானவாஸ்திரம் மோகனாஸ்திரம், மோகனம்னாக்க பொறுத்தையாருக்கு வந்து மயக்கம் வர வைக்கிறது. காந்தர்வம் சுவாபனம், காந்தர்வம்னாலும் மயக்கம் வர வைக்கிறது தான். சுவாபனம்னா தூக்கம் வர முடி பண்றது. ஜிரும்பணம், ஜிரும்பணம்ங்கிறது கொட்டாய் விட்டுட்டே இருக்க முடி பண்றது. அதுக்கப்புறம் வந்து மாதனம்னு ஒரு பாட்டம் இருக்கு, மோகனம்னு இருக்கு, இன்னொரு பாட்டம் மாதனம்னு இருக்கு. ஏன்னா மோகனம்னா ஏற்கனவே மோகனம்னு வந்திருக்கு இல்லையா. மாதனம், மாதனம்னா மயக்கத்தை கொடுக்கக்கூடியது. சந்தாபன விலாபனை, சந்தாபனம்னாக்க உடம்புல எரிச்சல் கொடுக்கக்கூடியது. விலாபனம்னா என்ன செய்யறோம்னு தெரியாம புலம்பின்னு இருக்கக்கூடியது. சோஷணம், சோஷணம்னா நாக்கெல்லாம் வளர்த்திடும். தாரணம் உடம்பு கிழிக்கக்கூடியது. வஜ்ரம் வஜ்ராஸ்திரம், சுதுர்ஜயம் அதாவது வஜ்ராயுதம் போல இடி மாதிரி இருக்கக்கூடியது. பிரம்மபாசம் காலபாசம் வாருணம் பாசமே வச்சு, அதோட பல பாசங்கள். பிரம்மபாசம் காலபாசம் வருணபாசம்ன்ற பாசங்கள். பினாக்கம் அஸ்திரம் பகவான் பரமேஸ்வரோடது. தைதம் சுஷ்கார்திரே அசினி, அசினா இடி, அதான் இடி மாதிரி இருக்கு அந்த சதக்கினின்னு சொல்லுவா, ஒரு கதை மாதிரி தூக்கி எறியக்கூடியது. தண்டாஸ்திரம் அத பைசாச்சம் கிரௌஞ்சம் அஸ்திரம், பைசாச்சம் பிசாச்சுகளுடைய அஸ்திரம், பிசாசுகளா இருக்கும். கிரௌஞ்சம், கிரௌஞ்சம்னா ஒரு பறவையை பேர் கொண்டது, அத பறவை மாதிரி இருக்கக்கூடியது. தர்ம சக்கரம் காலச்சக்கரம் விஷ்ணு சக்கரம் ததைவச்ச, பலவிதமான சக்கரங்கள். வாயவியம் மதனம் செய்வ அஸ்திரம் ஹயசிரஸ்தா, ஹயசிரஸ்னா ஹயசிரோ நாமாஸ்திரம்னு ஹயகிரிவாஸ்திரம். வாயவியாஸ்திரம் மதனம். சக்தித்வயம், சக்தினாக்க இந்த இது வேல் மாதிரி. அதே மாதிரி கங்காளம் முசலம், முசலம்னா உலக்க, கங்காளம்னு ஒரு அஸ்திரம் அஸ்திரம். வைத்தியாதரம், வித்யாதரருடைய அஸ்திரம் மகாஸ்திரம். காலாஸ்திரம் அது தாருணம். திரிசூலம், திரிசூலம் அஸ்திரம். கோரம் து காபாலமத கங்கணம், கங்கணம் அப்படின்னா கங்காளர் மாதிரி. கிங்கிணின்னு ஒரு பாட்டம் இருக்கு, கங்கணம்ங்கிறது பலா. ஏதான் அஸ்திராணி சிக்ஷேப, சோ பகவான் என்னென்ன அஸ்திரங்களை கொடுத்தாரோ அவ்வளவு அஸ்திரங்களையும் என்ன பண்ணார்? வசிஷ்டர் மேல ஒண்ணு பின்னாடி ஒண்ணு போட்டார். சர்வாணி ரகுநந்தன வசிஷ்டே ஜபதாம் சிரேஷ்டே தத் அத்புதம் இவாபவத்து தானி சர்வாணி தண்டேன கிரஹிதே பிரம்மண சுதா. வசிஷ்டருடைய தண்டம் என்ன பண்ணிடுத்தோ அவ்வளவு அஸ்திரங்களையும் ஒழுங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு அஸ்திரமும் அந்த வஸ்திரத்தை தாண்டி போல, விஸ்வாமித்திரல திரும்பியும் போல, அவ்வளவும் அந்த தண்டத்தினால முழுங்கப்பட்டுடுச்சு. தேஷு சாந்தேஷு பிரம்மாஸ்திரம் க்ஷிப்தவான் காதி நந்தனா. அவர் என்ன பண்ணார்? வேற வழியே இல்லைன்னு பிரம்மாஸ்திரத்தை இப்ப வசிஷ்டர் மேல போட்டார். ததஸ்திரம் உத்தியதம் திருஷ்டுவா தேவா சாக்னி புரோகமாக தேவர்ஷயஸ்ய சம்பிராந்தாக தகந்தர்வா சகோரகாக சமஹோரகாக
திரைலோக்கியம் ஆசீத் சந்திரஸ்தம் பிரம்மாஸ்திரே சமுதீரித்தே. அந்த அஸ்திரத்தை அவர் எடுத்த உடனே தேவர்கள் அக்னி புரோகமாக, அக்னியுடன் சேர்ந்த தேவர்களுடைய புரோகிதர்கள், ததப்பி அஸ்திரம், அதாவது தேவர்கள் தேவரிஷிகள் சம்பிராந்தாக ஒரு மாதிரி இந்த அஸ்திரத்தை போடுறாரே உலகமே தாங்காதே என்ன ஆகுமோ அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. தமஹோரகாக திரைலோக்கியம் ஆசீத் சந்திரஸ்தம், 3 லோகமும் அந்த அஸ்திரத்தை விஸ்வாமித்திரர் எடுத்தது பார்த்த உடனே சந்திரஸ்தம் பயந்துடுத்து. பிரம்மாஸ்திரே சமுதீரித்தே ததப்பியஸ்திரம் மகாகோரம் பிராமம் பிராமேண தேஜா வசிஷ்டோ கிரசதே சர்வம் பிரம்மதண்டேன ராகவ. அந்த பிரம்மாஸ்திரத்தையும் என்ன பண்ணார், வசிஷ்டருடைய தண்டம் முழுங்கிடுச்சு. பிரம்மாஸ்திரமும் வசிஷ்டருடைய தண்டத்துக்கு முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியல. ததப்பியஸ்திரம், பாக்கி இடங்கள்ல அஸ்திரம்னு போட்ட இந்த இடத்துல அந்த அஸ்திரத்தையும், அதான் பிரம்மாஸ்திரத்தையும் ஒரு கொட்டுறதுக்கு முன்னாடி, பாக்கி அஸ்திரங்களுக்கு முன்னாடி வசிஷ்டருடைய பிரம்மதண்டத்துக்கு முன்னாடி பிரம்மாஸ்திரமும் ஒண்ணும் இல்ல. ததப்பியஸ்திரம், அந்த அஸ்திரத்தையும், அதுவும் எப்படிப்பட்டது, மகாகோரம் பிராமம், பிரம்மருடைய பெயரால சொல்லப்படுற அஸ்திரம். பிராமண சுதா பிராமேண தேஜசா வசிஷ்டோ கிரசத்தே சர்வம். வசிஷ்டர் என்ன பண்ணார், சர்வம் கிரசத்தை முழுங்கிட்டார். பிரம்மதண்டேன்னு ராகவ, பிரம்மதண்டத்தினால அந்த பிரம்மாஸ்திரமே என்ன ஆயிடுத்து, முழுங்கப்பட்டதா ஆயிடுச்சு. பிரம்மாஸ்திரம் கிரசமானஸ்ய வசிஷ்டஸ்ய மகாத்மனஹ திரைலோக்கிய மோகனம் ரௌத்ரம் ரூபமாசீத் சுதாருணம். இப்ப சாதாரணமா சொல்ற மாதிரி பிரம்மாஸ்திரத்தை முழுங்கிட்டு வசிஷ்டர் சாதாரணமா இல்ல. பிரம்மாஸ்திரத்தை முழுங்கினா விட்டு வசிஷ்டருடைய ரூபம் எப்படி இருக்கு, பிரம்மாஸ்திரம் கிரசமானஸ்ய வசிஷ்டஸ்ய மகாத்மனா, பிரம்மாஸ்திரத்தை முழுங்குற வசிஷ்டர் மகாத்மாவான வசிஷ்டருடைய ரூபம் எப்படி இருக்கு, திரைலோக்கிய மோகனம் ரூபம் ரௌத்ரம் தாருணம் ஆசி, மகா ரௌத்ரமா மகா கோரமா மகா பயங்கரமா தாருணம் தாங்க முடியாத கடுமையா இருந்தது. ஓமகூபேஷு சர்வேஷு வசிஷ்டஸ்ய மகாத்மனா மரீச்சியைவ நிஷ்பேதுகு அக்னேர் தூமாகுலார்ச்சிஷா. பிரம்மாஸ்திரத்தை உள்ள முழுங்கிட்டதுனால ரோமகூபேஷு சர்வேஷு வசிஷ்டஸ்ய மகாத்மனா, வசிஷ்டருடைய ஒவ்வொரு மயிர்கால்ல இருந்தும், ரோமகூபம்னாக்க மயிர்கால், அதுல இருந்தும் மரீச்சியைவ நிஷ்பேதுகு அக்னேர் தூமாகுலார்ச்சிஷா, அதாவது அக்னியிலிருந்து நெருப்பு பொறிகள் எப்படி கிளம்புமோ அந்த மாதிரி அவர் உடம்புல இருந்து நெருப்பு பொறி கிளம்புற மாதிரி இருந்தது. பிராஜ்வலத் பிரம்மதண்டஸ்ச வசிஷ்டஸ்ய கரோத்யதா, வசிஷ்டருடைய கரத்துல தூக்கி பிடிக்கப்பட்டிருக்கிற பிரம்மதண்டம் இருக்கே அதுவும் பிராஜ்வலத் ரொம்பவும் ஜொலிச்சுட்டு இருந்தது. எப்படி, விதூமைவ காலாக்னர் யமதண்ட இவாபரா, தூமம் இல்லாத பிரளய காலத்து அக்னி போலவும் யமதண்டம் போலவும் அந்த பிரம்மதண்டமும் ஜொலிச்சுட்டு இருந்தது. ததோ அஸ்துவன் முனிகனாக வாசிஷ்டம் ஜபதாம்பரம். எல்லாரும் என்ன பண்ணாங்க, வசிஷ்டருடைய ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை பார்த்து எல்லாரும் அவரை பாராட்டி என்ன பண்ணாங்க, புகழ ஆரம்பிச்சாங்க, ஸ்துதிக்க ஆரம்பிச்சாங்க. அமோகம் தே பலம் பிரம்ம தேஜோ தாரைய தேரைய, அமோகம் தே பலம் பிரம்மன், ஏ பிரம்மன் அமோகம் பலம், உன்னுடைய சக்தி எதுக்கும் குறைவில்லாதது, யாருக்கும் துளி கூட குறைவில்லாதது. தேஜோ தாரைய, உன்னுடைய தேஜஸ் என்ன பண்ணு, தேஜஸா தாரைய, இந்த பிரம்ம தேஜஸ உன்னுடைய தேஜஸ்னால கண்ட்ரோல் பண்ணிக்கோ, இந்த பிரம்ம தேஜஸ் வெளியில வரும்படி பண்ணாத, உலகம் தாங்காது. நிகிரஹீத ஸ்வயா பிரம்மன் விஸ்வாமித்ரோ மகாபலஹா, மிகுந்த சிறந்த பலம் வாய்ந்த விஸ்வாமித்திரர் உன்னால கண்ட்ரோல் பண்ணப்பட்டுட்டார். அமோகம் தே பலசிரேஷ்ட லோகாஸ் சந்து கதவியதா, உன்னுடைய பலம் தடுக்க முடியாதது, உலகங்கள் கஷ்டம் இல்லாம, ஏன்னா நீ இவ்வளவு பலத்தை தாங்கி நிற்கும் போது உனக்கு எதிர்க்க இந்த லோகம் எப்படி நிக்க முடியும், ஏன்னா உன் உடம்புல இருந்து ஜுவாலை வந்துட்டே இருக்கு இல்லையா, அந்த ஜுவாலை இந்த லோகம் எப்படி தாங்கிட்டு இருக்கும். அதனால இந்த லோகத்தை நீ இந்த அஸ்திரத்தை தாங்கிக்கோ, இந்த லோகம் கதவியதா வியதா கஷ்டம் இல்லாமல் வியாதி இல்லாமல் இருக்கட்டும். ஏவ முக்தோ மகா தேஜாக சமம் சக்கரே மகாபலஹா. இதை கேட்ட உடனே என்ன பண்ணார், சாந்தி அடைஞ்சிட்டார். சமம், தன்னுடைய என்ன பண்ணார், அந்த அஸ்திரங்கள் எல்லாம் வெளியில வரா மாதிரி பண்ணாம, அந்த சக்தி வெளில வரா மாதிரி பண்ணாம தனக்குள்ள எல்லாத்தையும் ஜெரிச்சுன்னு விட்டார். சமம் சக்கரே. விஸ்வாமித்ரோ வினிகிருதா வினிஸ்வசி இதம் அப்ரவி. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், வினிகிருதா, விஸ்வாமித்திரருக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது அவரை பார்த்து யாருமே ஒண்ணும் சொல்லல, வசிஷ்டரோட சண்டை போடுன்னு சொல்லல. அவரை எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவர் பக்கமே திரும்பாம வசிஷ்டரை பார்த்து பிரார்த்திக்க ஆரம்பிச்ச உடனே விஸ்வாமித்திரோட பலம் என்ன எடுத்து, வினிகிருத்தா அபகிருத்தா திரஸ்கிருத்தா, அனைவராலும் திரஸ்கரிக்கப்பட்டவராக, வினிஸ்வசிய பெருமூச்சு விட்டு சொன்னார், திக்பலம் சத்திரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம். இங்கதான் அடிக்கடி கோட் பண்ற ஸ்லோகம். திக்பலம் சத்திரிய பலம், எவ்வளவு பெரிய சத்திரியனா இருந்து இவ்வளவு அஸ்திரங்களை நான் சம்பாதிச்சு இவ்வளவு தபஸ் பண்ணி இவ்வளவு அஸ்திரங்களை வாங்கி என்ன பிரயோஜனம். திக் பலம் சத்திரிய பலம், சத்திரியனுடைய பலம் இருக்கே திக், அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிரம்ம தேஜோ பலம் பலம், வாஸ்தவத்துல பலம்னாக்க பிரம்ம தேஜோ பலம் இருக்கு, பிரம்ம தேஜஸ்னால தபஸ்னால வரக்கூடிய பலம் தான் வாஸ்தவமான பலம். வெறும் பாக்கி எந்த முறையில வர பலமும் பிரம்மம் இல்ல. ஏகேன பிரம்மதண்டேன
சர்வாஸ்திராணி ஹதானிமே, நான் எவ்வளவோ தபஸ் பண்ணி எவ்வளவோ அஸ்திரங்களை சேகரிச்சு வச்சிருந்தேன். அவ்வளவு அஸ்திரங்களை என்ன பண்ண, ஒரு பிரம்மதண்டத்துக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம கிட்ட ஒரு பிரம்மதண்டம் அவ்வளோத்தையும் முழுங்கி விடுத்து. ததேதத் பிரசமீக்ஷாகம் பிரசன்னேந்திரிய மானசா தபோ மகத் சமாஸ்தாசியே எத்வை பிரம்மத்துவ காரணம். ததேதத் பிரசமீக்ஷிய, இது எல்லாத்தையும் பார்த்த உடனே என்ன பண்ணோம், பிரசன்ன இந்திரிய மானசகா, வசிஷ்டர் மேல எந்த விதமான கோபமும் இல்லாமல், அவர் மேல பொறாமை இதெல்லாம் எதுவும் இல்லாமல், பிரசன்ன இந்திரிய மானசகா, நான் வந்து என்னுடைய மனசை சந்தோஷப்படுத்தின்னு சாந்தப்படுத்தின்னு, தபோ மகத் தமாஸ்தாசியே, ஒரு கடுமையான தபசை செய்வ முயற்சி செய்வேனாக, எத்வை பிரம்மத்துவ காரணம், எனக்கும் எப்படி இந்த மாதிரி பிரம்மத்துவம் கிடைக்குமோ, பிரம்ம தேஜோபலம் கிடைக்குமோ, அந்த மாதிரி பிரம்ம தேஜோபலம் கிடைக்கக்கூடிய அளவுல நானும் ஒரு தபஸ் செய்வேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். தத சந்தப்த ஹிருதயா மரன் நிகிரகம் ஆத்மனஹா. ஆனாலும் அவருக்கு என்ன ஆயிடுத்து, ரொம்ப கஷ்டம். இவ்வளவு பெரிய கஷத்திரியனா இருந்து இவ்வளவு தபஸ் பண்ணி இவ்வளவு வரன் வாங்கி இவ்வளவு அஸ்திரங்கள்லாம் வச்சுட்டும் அந்த அஸ்திரங்கள் எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியலையே, இதுன்னு சந்தப்த ஹிருதயா, மனசுல வாட்டம். மரன் நிகிரகம் ஆத்மனஹா, தான் புறத்தையாருக்கு எதிர்க்க கட்டுப்படுத்தப்பட்டுட்டோம். நிகிரகம் அர்த்தம் கண்ட்ரோல் பண்ணப்படுறது, கண்ட்ரோல் பண்ணப்பட்டுட்டோம் அப்படிங்கறதே நினைச்சிருந்து வினிஸ்வசிய கிருதவைரோ மகாத்மனா, அவர் என்ன பண்ணார், ரொம்ப ஒரு விஸ்வாமித்திர வசிஷ்டர் எப்படின்னு ஜெயிச்சாகணும் அப்படின்ட்டு ஒரு வைரம்னா ஒரு வைராக்கியம் உறுதி வச்சுட்டு தட்சிணாம் திசம் கத்வா மகிஷியா சக ராகவ தெற்கு திசைக்கு போனார். ததாப பரமம் கோரம் விஸ்வாமித்ரோ மகாதபாக. ததாப பரமம் கோரம், ரொம்ப கடுமையான ஒரு தபஸ் ஒண்ண பண்ணினார். பலமூலாசனகா, அவர் சாப்பிடுறது வெறும் பலம் மூலம், அதாவது வேர்களையும் பழங்களையும் மட்டும்தான். தாந்தகா, தாந்தகனா எல்லா இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணினதாக, சாந்தோ தாந்த சொல்றோம் இல்லையா, சோ அந்த மாதிரி எல்லா இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணவராக பரமம் தபகா சச்சார, கடுமையான தபசை ஏற்றினார். அதாசிய ஜக்ஞிரே புத்திராக சத்திய தர்ம பராயணாக. சோ அவருக்கு என்ன, புத்திராக ஜக்ஞிரே யாரு, ஹவிஷ்பந்தகா மதுஷ்பந்தகா திருடநேத்ரோ மகாரதா பூர்ணே வருஷ சகசிரேது பிரம்மா லோகபிதாமகா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, வருஷ சகசிரே 1000 வருஷம் ஆச்சு. அப்ப பிரம்மா லோகபிதாமகா, பிரம்மா அவருக்கு முன்னாடி தோன்றினார். அப்ரவீன் மதுரம் வாக்கியம் விஸ்வாமித்ரம் தபோதனம், அவர் பார்த்து சொன்னார், பிதா ராஜர்ஷி லோகாஸ்தே தபசா குஷிகாத்மஜ, குஷிகருடைய மகனான விஸ்வாமித்திரரே, முன்னால ராஜர்ஷி லோகாஹா ஜிதாஹா, ராஜர்ஷிகள்லாம் எந்த ஒரு கடுமையான தபஸ் பண்ணி எந்த லோகத்தை அடைவார்களோ அந்த லோகத்தை நீ அடைஞ்சிருக்க, ராஜர்ஷி ஆயிட்ட. அனேன தபசா துவாங்கி ராஜர்ஷி விதி வித்மஹே, உன்ன நாங்கெல்லாம் என்ன நினைக்கிறோம், ஒரு பெரிய ராஜர்ஷின்னு நினைக்கிறோம். ஏவ முக்துவா மகாதேஜா ஜகாமசக தெய்வதை சொல்லிட்டு என்ன பண்ணார், பிரம்மா அடைஞ்சு போயிட்டார். திரிவிஷ்டபம் பிரம்மலோகம் லோகானாம் பரமேஸ்வரா விஸ்வாமித்ரோபி தச்சிருத்வா பிரியா சிந்தி தவாங்முகா. இவ்வளவு கடுமையா 1000 வருஷம் தபஸ் பண்ணிருக்கோம், நம்மளை பார்த்து ராஜர்ஷின்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரருக்கு என்ன எடுத்து கொஞ்சம் வெக்கம் வந்துடுத்து. அதனால என்ன பண்ணார், தலையை குனிஞ்சுட்டார். துக்கேன மகதாவிஷ்டா சமன்யூர் இதம் அப்ரவீத், அவருக்கு என்ன எடுத்து, இவ்வளவு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணிருக்கேன், என்ன ராஜர்ஷின்னு தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துக்கேன மகதாவிஷ்டா சமன்யுகு இதம் அப்ரவீத், கோபத்தோட சொன்னார். தபஸ்ச சுபகத்தம் ராஜர்ஷி விதி மாம் விதுகு, இவ்வளவு கடுமையான தபஸ் பண்ணிருக்கேன், என்ன போய் ராஜர்ஷின்னு சொல்றீங்களே. தேவா சர்ஷிகணா சர்வே நாஸ்தி மன்னிய தபஸ்பலம். சோ இவெல்லாம் இந்த மாதிரி சொல்றாத்தே மன்னியோ, தேவர்கள் எல்லா ரிஷிகளோட சேர்ந்தவங்க ராஜர்ஷின்னு சொன்னேன், தபசனுடைய பலன் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏவம் வினிஷ்டித்திய மனசா பூய ஏவ மகாதபாக. சோ இந்த மாதிரி மனசெல்லாம் நினைச்சு என்ன பண்ணார், பூயா மறுபடியும் தபஸ் பண்ணார். தர்மாத்மா காகுஸ்த பரமாத்மவான் ஏதஸ்மின்னைவ காலேது சத்தியவாதி ஜிதேந்திரியா. இந்த காலத்துல என்ன எடுத்து 2வது வாட்டி தபஸ் பண்ணும்போது திரிசங்குரிதி விக்யாதா இக்ஷ்வாகு குலவர்தனஹா, திரிசங்குன்னு ஒருத்தன் ஒரு ராஜா, இக்ஷ்வாகு குலவர்தனஹா ஹரிச்சந்திரனோட அப்பா. தசிய புத்தி சமுத்தன்னா எஜேயம் இது ராகவ, அவனுக்கு என்ன எடுத்து, நான் ஒரு யாகம் பண்ணணும்னு அவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்தது. இதுல பாத்துருப்பேன் பஞ்சதசியில பிராரப்தம் 3 விதம், ஸ்வேச்சா பிராரப்தம், பரேச்சா பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம். அதாவது பிரயோஜனத்துக்கு சொல்லாரு பாருங்க, அதாவது நம்ம வேதாந்தம் படிச்சு பிரம்மஜானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாக்க தேவர்களுக்கு எல்லாம் நம்ம பிரம்மஜானம் அடையிறது பிடிக்கிறது இல்லையா. ஏன்னா இப்ப பிரம்மஜானம் வராம இருக்கிற வரைக்கும் தான் கர்மகாண்டத்தில் ஈடுபட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், யாக தபஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தேவர்களுக்கு அது என்ன ஆயிடுது, அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிட்டு கேட்டா பசு ஏவம்சு தேவானாம். அதனால இது பண்ணும்போது பிரம்மஜானத்தை அடையணும்னு முயற்சி செஞ்சா என்ன பண்றா, தேவர்கள் அதுக்கு தடை பண்றா, அவர்கள் பண்றது விரும்புறது இல்ல. சோ பண்ண விரும்பாத போது என்ன ஆகும், நான் பாட்டும் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன், தபஸ் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன், தபஸுக்கு தடையே ஏதோ ஒண்ணு சேர்றது. ஏதோ ஒண்ணு சேரும்போது எப்படி சேர்றது சொல்ல முடியாது. சில சமயம் நம்ம பண்ண பூர்வ ஜென்ம பாபம் சேரலாம், சில சமயம் நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டாலும்
வேற யாராவது என்ன பண்ணலாம், அவர்கள் பண்ண பாவம் பழி ஒரு இடம் பண்ண ஒரு இடம்னு சொல்லுவாங்க பாருங்க, அவர்கள் பண்ண பாவம் நம்ம கிட்ட வந்து சேரலாம். பரேச்சா பிராரப்தம். பரேச்சா பிராரப்தம்னா இவன் கஷ்டப்பட்டுட்டோம், இல்ல இவனை மாட்டி விட்டு நம்ம சௌரியமா இருப்போம் அப்படின்னு வேற யாராவது ஒருத்தன் மாட்டி விட்டுட்டு நம்ம போட்டுன்னு போயிட்டு இருப்போம்னு நினைச்சானே என்ன ஆகும், எப்படி நடந்தது ஏதா நடந்ததுன்னு தெரியாது. அந்த நடந்ததுன்னு தெரியாத காரணத்துல யாரோ ஒருத்தரால் நம்ம என்ன பண்ணுவோம், ரிஷிகள்லாம் அந்த காலத்துல கஷ்டப்பட்டிருக்காருனாக்க வேற யாருடைய பாவத்தினாலேயோ கஷ்டப்பட்டிருக்கா இல்லையா, வேற யாரோ அவ என்ன தாங்க தப்பிச்சுக்கணும்னு யாரையோ ஒருத்தர் மாட்டி விட்டு போக தாங்க கஷ்டப்பட்டு இருக்கா இல்லையா. இதுக்கு பேரு பரேச்சா பிராரப்தம்னு பேரு. அனிச்சா பிராரப்தம்னா நம்ம பாட்டுக்கும் ஒதுங்கி நிப்போம்னு நினைச்சா கூட, இவர் என்ன பண்ணார், யுதிஷ்டர் என்ன பண்ணார், கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு வியாசர் சொன்னார். சரி நான் என்ன பண்ணுவேன், ஒரு 3 பிரதிங்க எடுத்தார். யார் மனசும் கோணாம நடந்துப்பேன் அப்படின்னு எடுத்துட்டார். யார் மனசும் கோணாம நடந்துப்பேன்னு என்ன எடுத்து துரியோதனை விளையாட கூப்பிடுறான். கூப்பிட்டான்னா நான் போகாம இருந்தேன்னா கஷ்டமா போயிடும், யார் மனசும் கோணாம நடந்துப்பேன்னு தப்பா போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணான், அந்த இடத்துல அவர் மனசு கோணபடி நடந்துக்க போறான். விளையாட போய் என்ன எடுத்து சகலமும் இழந்து காட்டுல 13 வருஷம் கஷ்டப்படி போய் திருப்பி சண்டை போட வேண்டி வந்து கடைசியில் அவ்வளவு துரியோதனாதிகளே அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நினைச்ச யார் மனசும் கோணாம நடந்துப்பேன், யார் மனசும் கோணாம நடந்துட்டா இந்த கஷ்டங்கள்லாம் தவிர்த்துள்ளான்னு யுதிஷ்டர் நினைச்சான். சோ யார் மனசும் கோணாம நடந்துப்பேன்றதுனாலே என்ன எடுத்து பெரிய கஷ்டம் வரும்படி அனுபவிக்க முடியாது. அனிச்சா பிராரப்தம் விரும்பாட்டாலும் நான் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இந்த மாதிரி பிராரப்தத்துல பேச்சா பிராரப்தம், பரேச்சா பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம்னு 3 விதங்கள். இப்ப என்ன ஆயிடுது, விஸ்வாமித்திரர் தாம் பிரம்மர்ஷி ஆகணும்னு தபஸ் பண்ணார். அந்த இடத்துல யாரோ ஒருத்தனுக்கு திருஷங்குன்னு ஒருத்தன், அவனுக்கு என்ன பண்ணிட்டு தான் யாகம் பண்ணணும்னு ஒரு யாசம் வந்தது. அந்த யாகம் எதுக்காகனா கச்சேயம் ஸ்வசரீரேன தேவதானாம் பராங்கதி, தேவலோகத்துக்கு இந்த சரீரத்தோட நான் போனோம்னு ஒரு ஆசை. ஏன்னா எல்லாருக்கும் என்ன தோன்றது, யாகம் பண்றோம் சொர்க்கத்துக்கு போறோம், நம்ம தான் சொர்க்கத்துக்கு போறோம்னு என்ன நிச்சயம், யாகம் பண்ணா சொர்க்கம் போறோம்னு நம்பிக்கை தானே. யார் சொர்க்கத்துக்கு போறோம்னு சொர்க்கமே இருக்கா இல்லையா, சொர்க்கம் பண்ணினவன் யாகத்துக்கு போறானா, யாகம் பண்ணவன் சொர்க்கத்துக்கு போறானா தெரியாது இல்லையா. இந்த சரீரத்தோடயே நான் சொர்க்கத்துக்கு போனேன்னாக்க நான் யாகம் பண்ணிருக்கேன் சொர்க்கத்துக்கு போயிருக்கேன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா. நான் யாகம் பண்ணிருக்கேன் நான் சொர்க்கத்துக்கு போயிருக்கேங்கிற எண்ணம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரீரத்தோடய சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து சொர்க்கத்திலேயே இந்த பழைய எண்ணங்கள்லாம் விட்டுட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் திவ்ய சரீரம்னு சொல்றோம். இந்த சரீரத்தோடய சொர்க்கத்துக்கு போனோம்னா அது எப்படி சொர்க்கம்னு சொல்ல முடியும். அதனால இந்த சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போனதை ஏத்துக்கிறது இல்ல. சோ கச்சேயம் ஸ்வசரீரேன தேவதானாம் பராங்கத்தின், தேவதைகள் இருக்கக்கூடிய ஸ்தானம் இருக்கே இந்த சரீரத்தோடய போவேன் அப்படின்னு நினைச்சுன்னு என்ன பண்ணார், வசிஷ்டம் சமாஹூய கதையாமாச சிந்திதம். வசிஷ்டரை கூப்பிட்டு இந்த சரீரத்தோடய சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு ஏன்னா அவர் தானே புரோகிதர், எனக்கு ஒரு யாகம் பண்ணி வைங்கோ அப்படின்னா. அசக்கியம் இது சாப்யுக்தா வசிஷ்டேன மகாத்மனஹா, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லப்பா முடியாது அப்படின்ட்டார். பிரத்யாக்கியாதா வசிஷ்டேன சயையோ தட்சிணாம் திசம். வசிஷ்டர் என்ன எடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு உடனே நம்மளுக்கு யார் இந்த மாதிரி யாகம் பண்ணி வைப்பான்னு அந்த ஊர்ல இருந்து தெற்கு திசையை நோக்கி போக ஆரம்பிச்சான். ததஸ்தத் கர்ம சித்தியர்த்தம் புத்திராம்ஸ்தஸ்ய கதோன் இருப்பா. வசிஷ்டருடைய பிள்ளைய பார்த்து நீங்களா எனக்கு யாகம் பண்ணி வைங்க அப்படின்னா. வாசிஷ்டாக தீர்க்க தபசா தப்போ எத்தகி தேபிரே திரிசங்குஸ்து மகாதேஜா சதம் பரமபாசுரம். 100 வசிஷ்டருடைய பிள்ளைகள் தீர்க்க தபசா ரொம்ப நாள் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பரமபாசுரம் ரொம்ப காந்தி பொருந்தினவர்கள். அவர்கிட்ட போய் என்ன பண்ணா, எனக்கு வசிஷ்ட புத்திரான் தத்ருசே தப்பியமானான் மனஸ்வினஹா. வசிஷ்டருடைய பிள்ளைகளை பார்த்தான், ரொம்ப எப்பவும் தபஸ் பண்ணிட்டு கடுமையா இருந்துட்டு இருக்கக்கூடிய வசிஷ்டருடைய பிள்ளைகளை பார்த்தான். சோபிகம்ய மகாத்மானஹா சர்வானேவ குரோ சுதான். அவ 100 பேர்த்தையும் நேரா போய் காலில் விழுந்தான். அபிகம்யன்னா என்ன அர்த்தம், அவர்களை அடைந்து. சர்வானேவ 100 பேரையும் ஒரே சமயத்துல பிரார்த்தனை பண்ணா யாராவது ஒத்தனாவது தனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாளான்னு. அபிவாத்திய அவர்கள் என்ன பண்ணா, நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா. அபிவாத்தியன்னு அர்த்தம், அபிவாதையே அப்படின்னா ஆசீர்வாதம் செய்யும்படி செய்கிறேன், நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா. பிரியா கிஞ்சித் அமாங்முகா, ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் வந்த விஷயத்த, என்ன முக்கியமான விஷயம், தனக்கு சொர்க்கத்துக்கு சரீரத்தோட போனோங்கிறது மட்டும் இல்ல, வசிஷ்டரை கேட்டோம் அவர் மாட்டேன்னு விட்டார், அதனால உங்ககிட்ட வந்திருக்கேன்னு வசிஷ்டருடைய பிள்ளைகிட்டே சொல்லணும். உங்க அப்பா மாட்டேன்டா நீங்களாவது பண்ணி வைங்கன்னு. அப்பா மாட்டேன்னு விஷயத்த புள்ள பண்ணான்னாக்க அப்பாவை மீறி பிள்ளைகள் நடந்துக்கிறான் ஆயிடுமா ஆகாதா, அது ஒரு பெரிய தோஷமா ஆயிடுமா ஆகாதா. அதனால அவள்கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு தெரியாம கிரியா ஒரு வெட்கத்துடன் அவாங்முகா கிஞ்சித்து அப்படியே என்ன பண்ணான், தலை குனிஞ்சுன்னு நின்றுட்டு இருந்தான். அப்ரவீத்த மகாத்மானஹா சர்வானேவ கிருதாஞ்சலி, அவ எல்லாரையும் பார்த்து என்ன பண்ணா, கிருதாஞ்சலி கை கூப்பிண்டு சரணம்ப பிரபன்னோகம் அகம் வஹா சரணம் பிரபன்னஹா, உங்கள் அனைவரையும் நான் சரணமாக அடைஞ்சிருக்கேன், சரணாகதி பண்ணவனை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு அர்த்தம். சரண்யான் சரணம் கதா, நீங்க தான் லோகத்துல சரண்யாள், சரணடைஞ்சவளை காப்பாற்றக்கூடியவர்கள் நீங்க தான்.
அதனால உங்களை நான் சரண் அடைஞ்சிருக்கேன், என்ன காப்பாத்தணும் அப்படின்னா. பிரத்யாக்கியாதோகி பத்ரம் வஹா வசிஷ்டேன மகாத்மனா. அவ என்ன பண்ணா, பிரத்யாக்கியாதா, சரி பத்ரம் தே, நல்லதாகட்டும் ஏந்திரடி என்ன. எஷ்டு காமோ மகாயஜ்யம் தன் அனுங்கியாத்தும் அருகத. மகாயஜ்யம் எஷ்டு காமஹா, ஒரு பெரிய கடுமையான சிறந்த ஒரு பெரிய யாகத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். தது அனுஜ்ஞாதும் அருகத, நீ என்ன பண்ணணும், அந்த யாகத்தை பண்றதுக்கு அனுஜ்ஞம் கொடுக்கணும், எனக்கு பண்ணுங்கன்னு பர்மிஷன் கொடுக்கணும்ன்றான். குருபுத்திரான் அகம் சர்வான் நமஸ்கிருத்திய பிரசாதியே. குருபுத்திரர்களை அவங்க எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி பிரசாதியே, நான் உங்க எல்லாரையும் என்ன பண்றேன், பிரசாதியே உங்களை ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன்னு அர்த்தம். சிரதா பிரணதோ யாச்சே பிராமணான், நீங்கள்லாம் பிராமணர்கள், பிரம்மபுத்திராள், பிரம்மாவுடைய பௌத்திராள், தபசி ஸ்திதான், சதா சர்வகாலமும் தபஸ்ல நீங்கள்லாம் இருந்துட்டு இருக்கிற சாதாரண விஷயம் இல்ல, அப்படிப்பட்ட சதா சர்வகாலம் தபஸ்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய பிராமணான் உங்களை பிரணதோ யாச்சே, நான் ரொம்ப பிரணமிய நான் பண்ணி என்ன பண்ணேன், தே மாம் பவந்தஹா சித்தியர்த்தம் யாஜயந்து சமாஹிதாக. பவந்தஹா இதுல இந்த அளவுக்கு அவன் கேட்டுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க, யாகம் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க, முதல்ல சோமபிரபாகன் அப்படின்னு பேரு. சோமபிரபாகன் சொன்னா சோமயாகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கிறவன் அர்த்தம், அதாவது ரித்துக்குகளை கூட்டுறவன் அர்த்தம். ஒவ்வொரு ரித்துக்கா போய் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இந்த கோத்திரத்துல பிறந்த இன்னார் யாகம் பண்ண போறார், அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த யாகத்துல இந்த ரித்துக்கா நீங்க இருக்கணும், நீங்க பிரம்மாவா இருக்கணும், நீங்க அத்துரியவா இருக்கணும், நீங்க உத்யாதாவா இருக்கணும் அப்படின்னு கேட்பா. கேட்கும்போது அவ என்ன பண்ணுவா, என்ன மாதிரி யாகம் பண்ற அப்படின்னு முதல் கேள்வி. அதாவது யாகம் பண்றது நல்ல யாகமா இல்ல எந்த மாதிரி யாகம் அப்படின்னு. அபிச்சார யாகங்களா சாதாரண யாகங்களா என்ன நம்ம, அதாவது யாகம் பண்ணி வைக்கும் போது அந்த பண்ணி வைக்கிறதுனால வரக்கூடிய தோஷம், இப்படி யாகம் பண்ணி வச்சாலும் தோஷம், அது வேற ஏதாவது தப்பான பலன்களுக்காக யாகம் பண்றதான்னு தோஷம் ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா. அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குனாக்க, பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், ஷேனேன்னு அபிச்சரன் ஏஜேத்தேன்னு ஒரு யாகம், அதாவது சத்ருவத காமஹா, தன்னுடைய எதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் சேனையாகம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னார். ஒரு கேள்வி, சேனையாகம்ங்கிறது வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் தர்மம் தானே, அப்ப சேனையாகம் சத்ருவத கொடுத்ததா அது எப்படி தர்மமாகுமா, தர்மம் இல்லைன்னா வேதம் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது வேதத்துல சொல்றது தர்மமா இருக்கணும், அதர்மத்தை வேதம் சொல்லப்படாது. சத்ருவதம் அப்படின்னு சொன்னோம்னா அது அதர்மம். அதர்மத்துக்கான சாதனம் சொல்றதா இருந்தா அந்த சாதனத்தை தர்மம், அந்த சாதனத்தை அதர்மமான சாதனத்தை வேதம் சொல்றதா இருந்தா வேதம் தர்மத்தை மட்டுமே போதிக்கிறதுன்னு எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லாருனாக்க, முதல்ல 2-3 பதில் சாதாரண பதில். சத்ருவத காமஹான்னாக்க வைரி கிட்ட இருக்கிற வைரஸ்ய பாவம் போகணும், அதாவது எதிரி என்ன எதிரியா நினைக்காத ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படணும், அவனும் என்ன நண்பனா நினைக்கணும். சோ அவன்கிட்ட நட்பு ஏற்படக்கூடியதுதான், நட்பை ஏற்படுத்துறதுக்கு தானே ஒழிய அவனை அழிக்கிறதுக்கு இல்ல. அவனை அழிக்கிறதா இருந்தாதான் சத்ருகிட்ட இருக்கிற சத்ருத்துவ வத காமஹா, சத்ருகிட்ட இருக்கிற சத்ருத்துவ பாவம் போகணுமே ஒழிய சத்ருவே போகணும்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு முதல்ல ஒரு பதில் சொன்னார். சரி, சத்ருவத காமஹாங்கிறதுக்கு சத்ருத்துவ வத காமஹாங்கிறது நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துன்னு சொல்றேன் போல் இருக்கேன், அங்க இருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லல போல் இருக்கு அப்படின்னா, சுலபமான வழி, பாக்கி எல்லாம் ரொம்ப கோரமா இருக்கும், இது அவ்வளவு கோரமா இருக்காது, இருக்கிறதுக்குள்ளே இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்ல பாருங்க, இதுக்குள்ளே எவ்வளவு பலி தெரியாம கொடுக்கக்கூடிய மரணங்கிறதுனால இது தேவலாமோ இல்லையோ, இதுவும் நான் கேட்ட பதில் இல்லைன்னு தான். அதாவது அதர்மம், வேதம் எப்படி அதர்மமான ஒரு காரியத்தை சொல்லலாம், பாப காரியத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யாகம் பாபமா பாபம் இல்லையாங்கிறது, யாகம்ங்கிறது ஒரு சாதனம், அந்த சாதனத்தை எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம், அந்த பலனை நம்ம விரும்புறதுங்கிறது தான் அங்க இருக்கிற தோஷம். சோ அந்த சத்ருவதத்தை நம்ம விரும்பும் போது அந்த சத்ருவதத்தை விரும்புறதுங்கிறது பாபம், யாகம்ங்கிறது பாபம் இல்ல, சத்ருவதத்தை விரும்புறதுங்கிறது பாபம். இப்ப கத்தி இருக்கு, கத்தியை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோங்கிறது தான் தோஷமே ஒழிய கத்தியே தோஷம் ஆயிடுமோ. சோ யாகம்ங்கிறது ஏதோ ஒரு சாதனம், அவ்வளவுதான். அந்த பலனை நம்ம விரும்புறது தப்பு, அந்த விரும்பின பலனை அதுக்காக பயன்படுத்துறதுங்கிறது அந்த சாதனத்தை தப்பே ஒழிய அதுலதான் பாபம் வரப்போறதே ஒழிய வேற எதுவும் பாபம் இல்ல. அதாவது யாகமே பாபம் இல்ல, அந்த பலனை விரும்புறது, அந்த பலனுக்காக அந்த யாகத்தை பண்றதுல தான் பாபம் இருக்கு அப்படின்னாரு. அப்ப என்ன ஆகும், எதுக்காக பண்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, நாங்க பண்ற காரியம் நல்ல காரியம் தான், நல்லதுக்காக தான் பண்றோம்னு முதல்ல என்ன பண்ணணும், ரித்விக்குகளை கன்வின்ஸ் பண்ணணும், பலன் எந்த பலனுக்காக பண்ணணும்னு கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த கேள்வி, உங்களுக்கு யார் இது வரைக்கும் யாகம் பண்ணி வச்சுட்டு இருந்தா அவளை விட்டுட்டு ஏன் எங்ககிட்ட வரேள், உங்க வாத்தியாரை விட்டுட்டு எங்ககிட்ட வருவானே அப்படின்னு. அதாவது ஆதானாதிஷு கர்மசு கர்த்திஜா, ஆதானம் முதலிய கர்மாக்கள்ல உங்களுக்கு ரித்விக்காக இருந்தவர்கள் யாரு அப்படின்னு. அந்த ரித்விக்கெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவாளோ, அவ எப்படி பண்ணி வச்சிருக்கா, எதா பண்ணி வச்சிருக்கா, என்ன எதுன்னு தெரிஞ்சிருந்தாக்க அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் பண்ணா என்ன பண்ணா ஒத்துக்கலாம். அதுக்கடுத்து கூட தட்சிணை எவ்வளவு அப்படின்னு கேட்பா. இவ்வளவும் கேட்டு இவ்வளவுக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருந்தா தான் நம்ம என்ன சொல்ல முடியும், அந்த யாகத்துக்கு ஒத்துக்கிறோமா ஒத்துக்கலையா அப்படின்னு கேள்வி வரும். அதனால அவன் என்ன பண்றான், வசிஷ்டர் பண்ண மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டார்.
வசிஷ்ட புத்திரால கேட்கறது ரொம்ப தப்பு. அதனால கேட்கறதுனால இவ்வளவு தூரம் என்ன பண்றான், பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறான். தேமாம் பவந்தஹா சித்தியர்த்தம் யாஜயந்து சமாஹிதாக, மாம் சித்தியர்த்தம், என்னுடைய யாகம் சித்திக்கிறதுக்காக யாஜயந்து, எனக்கு யாகம் பண்ணி வைங்கோ. சசரீரோகம் யதாகம் வை தேவலோகம் அவாப்னியாம், யதா அகம் சசரீரஹா தேவலோகம் அவாப்னியாம், இந்த சரீரத்தோட நான் எப்படி போய் தேவலோகத்துக்கு சேருவேனோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அந்த யாகத்தை எனக்கு பண்ணி வைக்கணும்னா. பிரத்யாக்கியாதோ வசிஷ்டேன கதிமன்யாம் தபோதனாக குருபுத்திரான் ரிதே சர்வான் நாகம் பஸ்யாமி காஞ்சன. சோ இப்ப யார் ரித்திகள் இருக்காளோ அவள்கிட்ட சொல்லணும் இல்லையா உண்மைய. பிரத்யாக்கியாதோ வசிஷ்டேன, நான் என்ன பண்ணேன், இந்த யாகத்தை பண்ணி வைன்னு வசிஷ்டத்தை போய் கேட்ட போது வசிஷ்டேன பிரத்யாக்கியாதா, அவரால் ரெஃப்யூஸ் பண்ணப்பட்டுட்டார். அவர் என்ன பண்ணார், பண்ணி வைக்க முடியாதுன்னு மறுத்துட்டார். வசிஷ்டேன பிரத்யாக்கியாதா கதிமன்யாம் தபோதனாக குருபுத்திரான் ரிதே ந அகம் பசியாமி. குருபுத்திரான் ரிதே, குருபுத்திராளான, ஏன்னா வசிஷ்டருக்கு தான் இந்த இது தெரியும், அவருடைய பிள்ளைகளான உங்களுக்கு தான் தெரியும். சோ குருபுத்திரான் ரிதே, குருபுத்திராளான உங்களை விட்டுட்டு அந்யான் கதிம் அகம் ந பசியாமி, இந்த யாகத்தை பண்றதுக்கு எனக்கு வேற ஒரு வழி தெரியல. இக்ஷ்வாகுணாமி சர்வேஷாம் புரோதா பரமாகதிகி. இக்ஷ்வாகு ரிஷிகள் எல்லாருமே, இக்ஷ்வாகு குலத்துல வந்த ராஜாக்கள் எல்லாருமே என்ன பண்ணா, தங்களுடைய புரோதர்கள், தங்களுடைய புரோகிதர்களை முன்னாடி வச்சிருந்தா எல்லாமே பண்ணியிருந்திருக்கா. புரோகிதர்கள் தான் அவளுக்கு வழிகாட்டியா இருந்திருக்கா. சோ வசிஷ்டருடைய பிள்ளைகளால் நீங்க தான் எனக்கு வழிகாட்டியா இருக்கணும், நீங்க தான் எனக்கு உண்மையான கதி. தஸ்மாத் அனந்தரம் சர்வே பவந்தோ தெய்வதம் மம. அதனால வசிஷ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்ன போது நீங்க தான் எனக்கு தெய்வதம், நீங்க தான் எனக்கு என்ன ஆகும் வழிகாட்டி, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் எங்களுக்கு பகவான், அதனால எனக்கு இந்த யாகத்தை பண்ணி வைங்கோ அப்படின்னு கிருஷ்ணனுக்கு என்ன பண்றான், அந்த குருபுத்திராளான 100 பேர்ட்டையும் போய் கேட்கிறான். அவன் என்ன பதில் சொல்றா, என்ன